வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா Marantz சினிமா 70 வித் மிஷன் ஸ்பீக்கர் பேக்கேஜ் கொடுத்துருந்தோம். ஒரு 7.1 பேக்கேஜுக்கு வந்து மிஷன் பேக்கேஜ் கொடுத்துட்டு சீலிங் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் Taga Harmony கொடுத்துருந்தோம். ஸோ சினிமா 70 இந்த வீடியோவை போகிறதுக்கான மெயின் ரீசனே இந்த சினிமா 70 தான். எல்லாருக்கும் உள்ள ஒரு மேஜரான கொஸ்டின் தான் இந்த சினிமா 70 பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் கம்மி, ஸ்லிம் வெர்ஷன் பவர்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கொஸ்டின்றதுனால தான் இந்த வீடியோவே நான் மெயினாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏவிஆருக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்தளவுக்கான பர்ஃபெக்டான அவுட்புட்டை இது வந்து டெலிவர் பண்ணுது. ஒரு மினி சினிமா 60 அப்படின்னே சொல்லலாம். 7 சேனல் ப்ரீ அவுட் வச்சு கொடுத்ததுனால அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த 50 வாட்ஸ் 70 வாட்ஸுங்கிறதுக்கான அவுட்புட்டை தாண்டி இதனுடைய அவுட்புட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நம்ம இவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிஷன்லேருந்து QX1 ஃப்ரண்ட்டு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் அண்டு சென்டர் சேனலுக்கு LX-C1 சரௌண்டை பொறுத்த வரைக்கும் LX1 புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் அண்டு சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் மிஷன் MS200 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். ஆக்சுவலாக இவங்க யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு காம்பேக்டான மியூசிக் சிஸ்டம் வேணும்னு கேட்டதுனால நம்ம இதை சஜஷன் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை வந்து இங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் 10 inches க்ளோஸ்டு சப்வூஃபருங்கிறதுனால ரொம்ப வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணாமல் பேஸ் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் நான் வந்து 2 கேலிப்ரேஷன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து மேனுவல் கேலிப்ரேஷன் அண்டு ஆடிசியோட கேலிப்ரேஷன் ட்ரை பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த ரூமில். பிகாஸ் ஆஃப் த ரூமோட சைஸ் வந்து காம்பேக்டான சைஸுங்கிறதுனால நம்ம ஈஸியாக எல்லா டைமென்ஷனுமே வந்து ஹியர் பண்ண முடிஞ்சது. இந்த சேம் டைம் ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்ததுனால தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஃபீல் வந்து இதில் கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக சீலிங் ஸ்பீக்கர் Taga Harmonyயில் வரக்கூடிய TCW 190R 6.5 inches வரக்கூடிய ஒரு சீலிங் ஸ்பீக்கர் வந்து இதில் பேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்த செட்டப்பு. ஃப்ரண்ட் சேனல் பொறுத்த வரைக்கும் QX1 LX-C1 சரௌண்டை பொறுத்த வரைக்கும் LX1. ஸோ QX1 பொறுத்த வரைக்கும் 5.25 inches டிரைவு. ஸோ பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். மியூசிக்கல் கிளாரிட்டிக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து QX1 பொறுத்த வரைக்கும் நல்ல குட் குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. 100 வாட்ஸுங்கிறனாலும் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரையே வந்து இந்த சினிமா 70 ஈஸியாக ஹேண்டில் பண்ணது. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்கும் உள்ள டவுட் வந்து இதில் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நாட் ஓன்லி இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ், நாங்கள் நம்மளுடைய டெமோ ரூமில் வந்து நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஷன் டவர் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி காமிச்சிருந்தோம். அந்த டவர் ஸ்பீக்கரையே அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தது. அதனுடைய வீடியோமே பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதனுடைய டெமோவுமே கண்டினியூவாக வருது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Marantz சினிமா 70ங்கிறவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும், நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன்.